வணக்கம் விவசாய நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் செகண்ட் யூனிட்ல வரக்கூடிய சல்பர், இந்த சல்பரை வந்து எந்தெந்த பயிருக்கு அதிகமாக கொடுக்கணும், இந்த சல்பர் பயிரில் போய் எப்படி வேலை செய்யுது, சல்பர் கொடுக்குறனால பயிரில் என்னென்ன மாற்றங்கள் நிகழுது, இந்த சல்பரை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சல்பர் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா வகையான பயிர்களுக்கும், எல்லா வகையான கொடி வகைகளுக்கும், எல்லா வகையான மர வகைகளுக்கும் இந்த சல்பர் வந்து அவசியம் தேவைங்க. இந்த அவசியம் தேவை அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் வாங்கக்கூடிய கலப்புரங்களில் சல்பர் வந்து கலந்தே தான் வரும். 20-20-13 அந்த 13% சல்பர். நீங்கள் வாங்கக்கூடிய 15-15, 16-16 இந்த மாதிரி கலப்புரங்கள்லையும் சல்பர் வந்து குறைவான அளவில் கலந்து தான் வரும். ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா யூரியாவோட சல்பர் கலந்து கொண்டு வரதான் பிளான் போட்டிருக்கிறாங்க. இந்த சல்பரை பொறுத்தவரை இயற்கையாக மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு சத்து தான். நம்ம அது பத்தாத பட்சத்தில் தான் நம்ம எக்ஸ்ட்ரா கொண்டு போய் பயிருக்கு கொடுக்குறோம். குறிப்பாக இந்த சல்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சில பயிருக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவை. அதாவது நம்ம நார்மலாக கொடுக்கக்கூடிய சல்பர் அல்லாமல் எக்ஸ்ட்ரா கொண்டு போய் கொடுக்கணும். மாமரம், மிளகாய், வெங்காயம் இந்த மாதிரி சாமனில் வரக்கூடிய சில பயிர்கள், கொடி வகைகள், திராட்சை, பால்காய் இந்த மாதிரி பயிர்களுக்கு நீங்கள் சல்பரை எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா சில நோய்களை வந்து கட்டுப்படுத்தும். இந்த சல்பர் பார்த்தீங்கன்னா ஒரு பயிரில் வந்து பல வேலைகள் செய்யுது. குறிப்பாக சொல்ல போனோம்னா உங்களுக்கு மிளகாயில் செம்மணி விழுகுது, கத்திரியில் செம்மணி விழுகுது, மல்லிகைப்பூவில் இந்த மாதிரி பயிர்களில் செம்மணி விழுகக்கூடிய பயிர்களில் செம்மணி இருக்குது அப்படின்னா நீங்கள் சல்பர் 50 கிராம், பர்ஃபாகட் 25 மில்லி போட்டு வெயிலில் தான் ஸ்ப்ரேயிங் கொடுக்கணும். இந்த மாதிரி வெயிலில் ஸ்ப்ரேயிங் கொடுக்கல அடித்து 1 மணி நேரத்தில் அந்த செம்மணி வந்து பொறிஞ்சு போயிடும். அப்படியே சல்பர் கலந்தால் தான் இந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தனியாக பர்ஃபாகட் கொண்டு அடிச்சிங்கன்னா இந்த ரிசல்ட் வராது உங்களுக்கு. அதே போல் நீங்கள் சல்பர் சாயலை கொடுத்தாலே செம்பேனோட தாக்குதல் வந்து ஒரு 50-70% குறையும், வராமல் இருக்கும். இந்த சல்பர் அதிகமாக கொடுக்கக்கூடிய மர வகைகள்லாம் மாமரம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. இந்த மாமரத்துக்கு வந்து நம்ம சல்பர் அதிகமாக கொடுக்கல மரத்தில் வந்து சூடு ஏற்பட்டு அதிகமாக பூக்கள் பூக்க வைக்கும். இந்த சல்பர் போய் ஒரு நோய் மருந்தாக வேலை செய்யும், ஒரு குரோத் ப்ரொமோட்டராக வேலை செய்யும், ஒரு டானிக்காக வேலை செய்யும், ஒரு மைட் சைடாக வேலை செய்யும். இந்த மாதிரி ஒரு பயிர்லையோ அல்லது மரத்துலையோ சல்பர் வந்து 4-5 வேலைகள் செய்யும். மாமரத்தில் இதை வந்து அவசியம் கொடுத்துட்டே இருக்கணும். இது மாமர விவசாயிகளுக்கு வந்து தெரியும். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பாக்குலோ புரோட்டஜல்னு ஒரு கெமிக்கல் கொடுத்துட்ருக்காங்க. இந்த கெமிக்கல் என்ன பண்ணோம்னா மாமரத்தில் சல்பர் என்ன பண்ணுதோ அதே வேலை தான் செய்யுது. சல்பர் போய் சூட்டை கொடுத்து பூ பூக்க வைக்கும். இந்த பாக்குலோ புரோட்டஜலும் அதே வேலை தான் செய்யுது. மேலே இளவிலையே தெளிக்கிற போது பயிரில் சூடு ஏற்பட்டு பூ பூக்க வைக்கக்கூடிய வேலையை செய்யுதுங்க. பாக்குலோ புரோட்டஜல் கீழேயும் கொடுக்குறாங்க, சல்பர் அதே போல் கீழேயும் கொடுக்கலாம். இப்போ மாமர விவசாயிகள் பார்த்தீங்கன்னா சல்பரோட அளவை குறைச்சிக்கிட்டு பாக்குலோ புரோட்டஜலுக்கு மாறிட்டாங்க. அது கெமிக்கல். சல்பர் யூஸ் பண்ணிங்கன்னா ஆர்கானிக். இந்த சல்பர் எப்படி மாமரத்துக்கு அவசியம் தேவையோ அதே போல் ஒரு சாமலில் வரக்கூடிய பயிர் எதாக இருந்தாலும், ரோஸாக இருக்கட்டும், திராட்சையாக இருக்கட்டும், பால் கொடியாக இருக்கட்டும், மிளகாய் செடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்தெந்த பயிரில் சாமல் நோய் ஏற்படுதோ அந்த பயிர்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் அவசியம் சல்பர் கொடுக்கணும். நீங்கள் வாங்கக்கூடிய கலப்புரங்களில் சல்பர் கலந்தே வந்துடும். நீங்கள் செகண்ட் நியூட்ரியன் போட்டீங்க அப்படின்னாலும் சல்பர் கலந்தே வந்துடும். இந்த மாதிரி போட்டாலும் தனியாக ஏக்கருக்கு 3 கிலோ சல்பர் வாங்கி நீங்கள் கரைச்சி விடணும். 90% சல்பர் நமக்கு கிடைக்குது மார்க்கெட்டில். சல்பர் 90%. இது வந்து மல்டிபிளஸ் கம்பெனி, இப்போ எல்லா கம்பெனிலையும் வந்துருச்சு. இது வந்து சாயலை கொடுக்கக்கூடிய சல்பர். அதே எந்த சல்பர் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயிங் பண்ணக்கூடிய சல்பர். சாயலை கொடுக்கக்கூடிய நீங்கள் சாயலை தான் கொடுக்கணும், ஸ்ப்ரேயிங் பண்ணக்கூடியது நீங்கள் ஸ்ப்ரேயிங் தான் பண்ணணும். ஸ்ப்ரேயிங் பண்ணுறதை நீங்கள் கீழே கொடுக்கலாம், கீழே கொடுக்கக்கூடிய நீங்கள் ஸ்ப்ரேயிங் பண்ணக்கூடாது, கிராசிங் ஏற்பட்டுரும். அதே போல் கொடி வகைகளுக்கு நீங்கள் நேரடியாக இந்த 18% சல்பரை ஸ்ப்ரேயிங் பண்ணக்கூடாதுங்க, கிராசிங் ஏற்பட்டுரும். இந்த கொடி வகைகள்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சல்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது. இது வந்து ட்ரேட் கார்ப்பில் வரக்கூடிய ஆர்கானிக் சல்பர். இப்போ வந்து ரோவான்ஸ் நெக்ஸ்ட்னு பேரை மாற்றிட்டாங்க, கம்பெனி பேரை. ரோவான்ஸ் நெக்ஸ்ட்டில் இப்போ இதே பேரில் வந்துட்டு இருக்கு. இது வந்து ஆர்கானிக் சல்பர். ஒரு சில கம்பெனியில் கிடைக்குது. உங்களுக்கு ட்ரேட் கார்டு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கம்பெனி ஆர்கானிக் சல்பர் வாங்கி கொடி வகைகள், அதாவது பீன்ஸு, பாகல், கோவக்காய் இந்த மாதிரி கொடி வகைகளுக்கு வந்து ஸ்ப்ரேயிங் கொடுத்துக்கலாம். இந்த சல்பர் கொடுக்கும்போது பயிரில் வந்து பல வேலைகள் நடக்குது. நீங்கள் சாம்பல் வரக்கூடிய பயிர் எதாக இருந்தாலும் நீங்கள் கீழேயும் கொடுக்கணும். ஏக்கருக்கு 5 கிலோ கீழே கொடுத்து, நீங்கள் கொரோனா வடிவில் வாங்கினா 5 கிலோ ஏக்கருக்கு கொடுக்கணும். அதாவது ஜிங்கு ப்ளஸ் சல்பர் கலந்து ஒரு சில கம்பெனியில் வருது, இல்லைன்னா சல்பர் மட்டும் தனியாக வருதுங்க. அது ஏக்கருக்கு 5 கிலோ கொடுக்கணும். நீங்கள் வாட்டர் சலுவில் கொடுக்கணும்னா நீங்கள் 90% உள்ளதை நீங்கள் வாட்டர் செலவில் சொன்னியில் கொடுக்கலாம். அது வந்து ஏக்கருக்கு 3 கிலோ. இந்த மாதிரி சல்பர் தொடர்ந்து அதிகமாக கொடுக்குற போது என்ன ஏற்படும்னா அங்கே வந்து ஒரு பயிர் வந்து ஸ்ட்ரென்த் ஆயிரும். ஈஸியாக நோய் வந்து அட்டாக் ஏற்படாது. இப்போ நம்ம ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா மழை காலங்களில்
இப்போ கண்ணுவலி செடியை பொறுத்த வரைக்கும் மழை காலங்களில் தான் அது பூ பூத்து காய்க்கு வருது, கார்த்திகை மாதங்களில். அந்த மாதிரி மழை காலங்களில் வந்து நம்ம சல்பர் சாயலில் கொடுக்குற போது, எக்ஸ்ட்ரா கொடுக்குற போது பயிர் வந்து எப்பவுமே சூடாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஈரத்தன்மை ஏற்படுறதுனால தான் கண்ணுவலியில் வந்து கிழங்கு அழுகுது, பூ அழுகுது, இலை அழுகுது. இப்போ நம்ம சல்பர் எக்ஸ்ட்ரா கொடுக்குற போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, செடி வந்து எப்பவுமே சூடாக இருக்கும், சாயலும் உங்களுக்கு சூடாக இருக்கும். அப்போ வந்து ஈரத்தினால ஏற்படக்கூடிய நோய் பிரச்சனைகள் வந்து வராது. ஏன்னா மண்ணும் சூடாக இருக்குது, செடியும் சூடாக இருக்குது. அதுக்கு நீங்கள் சல்பர் வந்து ஸ்ப்ரேயிங் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆர்கானிக் சல்பர் தான் நம்ம கொடி வகைகளுக்கு ஸ்ப்ரேயிங் பண்ணணும். நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து சொல்லக்கூடிய இதை வந்து கவனமாக கேட்டுக்குங்க. தப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. கொடி வகைகளுக்கு வந்து ஆர்கானிக் சல்பர் தான். கீழே வந்து எந்த சல்பர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸ்ப்ரேயிங் மட்டும் ஆர்கானிக் சல்பர் தான் கொடுக்கணும் கொடி வகைகளுக்கு. மர வகைகளுக்கு வந்து எலுமிச்சையாக இருக்கட்டும், ஆரஞ்சாக இருக்கட்டும், மாமரமாக இருக்கட்டும், உங்களுக்கு மல்லி செடி, மிளகா செடி, கத்திரி செடி, இந்த மாதிரி பயிர்களுக்கு நீங்கள் நேரடியாக அந்த 80% உள்ள சல்பரை ஸ்ப்ரேயிங் கொடுக்கலாம். 50 கிராம் போட்டு ஒன்றும் பண்ணாது. அதே போல் இந்த சல்பர் கொடுக்குற போது நீங்கள் வேற எந்த டானிக் கலக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சல்பர் வந்து மற்ற டானிக்கில் வந்து வேலை செய்ய விடாது. இந்த சல்பரே டானிக்கை வேலை செய்யறதுனால வேற டானிக் கலக்க தேவையில்லை. அப்படி நீங்கள் கலந்து அடித்தாலும் இந்த சல்பர் வந்து அதை ஸ்பாயில் பண்ணிடுறேன். நீங்கள் சல்பர் மேலே இளவிலே தெளிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது மைட் சைடு கூட தான் கலந்தடிக்கணும். சரிங்களா? இந்த சல்பரை வந்து எல்லா வகையான பயிர்களும் கொடுக்கலாம். அதிகமாக வந்து ஈரத்தில் வரக்கூடிய எந்த பயிராக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கணும். மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் வந்து பூ வந்து அழுகி போகுது. இந்த மாதிரி பூ அழுகாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து சாயலில் வந்து நீங்கள் சல்பர் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா அந்த பூ அழுகல் பிரச்சனை வராது. இளங்காட்டுக்கு அவசியம் வந்து இந்த சல்பர் கொடுக்கணும். அதே போல் இந்த சாமல் நோய் வரக்கூடிய எந்த பயிராக இருந்தாலும் நீங்கள் அவசியம் கொடுக்கணும். குறிப்பிட்ட பயிருக்கு தான் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எந்த பயிராக இருந்தாலும் சல்பர் அவசியம் பயிருக்கு தேவை. அதனால உரத்தோட கலந்தே சல்பர் வருது. நீங்கள் வாங்கக்கூடிய வாட்டர் சால்பர் உரங்களே சில உரங்களில் சல்பர் கலந்து தான் வருது. நமக்கு சல்பர் பார்த்தீங்கன்னா பல வடிவங்களில் கிடைக்குது. அது என்னென்னு இப்போ பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஏரிஸில் வரக்கூடிய சல்பர் ப்ளஸ் சிங்கு காம்பினேஷன். சிங்கு 65%, சல்பர் 12%. இது ஏரிஸ் கம்பெனியில் வரக்கூடிய ஜிங்கோனேட் எஸ்ங்கிற பிராண்டில் வருது. கோரமண்ட கம்பெனியில் வருது. இன்னும் ஒரு சில கம்பெனியில் வருது. இது வந்து ஏக்கருக்கு 5 கிலோ சாயலில் தான் கொடுக்கணும். இது போட்டீங்கன்னா 3 மாதத்துக்கு இன்னும் வேலை செய்யும். இது பார்த்தீங்கன்னா சல்பர் 90%. இது வந்து கீழே கொடுக்குறது. இது ஏக்கருக்கு 3 கிலோ. இது வந்து மல்டிபிளஸ் கம்பெனி, சல்பர் மில்ஸ் கம்பெனிலே வருது. இன்னும் சில கம்பெனிலே வருது. இது வந்து மண்ணில் மட்டும் தான் கொடுக்கும். இது வந்து ஸ்ப்ரேயிங் ரெக்கமெண்ட் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா சல்பர் 80%. இது ஸ்ப்ரேயிங் கிரேடு. இதுதான் நீங்கள் செம்மீனோட கலந்து அடிக்கக்கூடிய சல்பர். டேங்க் 50 கிராம் வரைக்கும் போட்டு அடிக்கலாம். உங்களுக்கு 90% உள்ள சல்பர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இதுவே ஏக்கருக்கு 3 கிலோ வாங்கி விடலாம். ஆனால் நீங்கள் 90% உள்ள சல்பரை சாயலில் கொடுக்கக்கூடிய சல்பரை மேலே ஸ்ப்ரேயிங் பண்ண முடியாது. இது மேலே ஸ்ப்ரே பண்ணுறது. நீங்கள் அது கிடைக்கிற பட்சத்தில் இதை ஏக்கருக்கு 3 கிலோ இதை விடலாம் கீழே. இது ஒன்றும் பண்ணாது. கீழேயும் கொடுக்கலாம், மேலே அடிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சல்பர். இது டேட்கார் கம்பெனியில் வரக்கூடியது. இப்போ வந்து ரோவான்சன் எக்ஸ்டன் கம்பெனி பேர் மாற்றிட்டாங்க. ரோவான்சன் எக்ஸ்டன் கம்பெனியில் இப்போ வந்துட்டு இருக்கு. இது வந்து கொடி வயலுக்கு அடிக்கக்கூடிய சல்பர். கொடி வயலுக்கு நீங்கள் மைட் சைடு அடிக்கல, அதாவது பாகக்கொடி, கோவக்கொடி, திராட்சை, பீன்ஸு, இந்த மாதிரி இலகுவான பயிருக்கு எதாக இருந்தாலும் இந்த சல்பர் யூஸ் பண்ணலாம். ஒன்றும் பண்ணாது. டேங்க் 25 மில்லி ரெக்கமெண்டு. இதே நீங்கள் ஏக்கருக்கு 1 லிட்டர் கீழே கொடுக்கலாம் சாயலில். அந்த சல்பர் என்ன பண்ணுது அதே வேலையை இது செஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா கம்பெனியில் வரக்கூடிய கால்சியம் ப்ளஸ் சல்பர். இப்போ பெட்டிஷன் பேர் மாற்றிருக்காங்க. கால்சியம் 6%, சல்பர் 10%. இது வந்து எது கொடுக்கலாம்னா, இது வந்து நீங்கள் கால்சியம் நைட்ரேட் கொடுக்குற இடத்துல இந்த கால்சியம் டயாசல்பேட் கொடுத்துக்கலாம். இது கொடுக்குறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மழை காலங்களில் ஒரு பயிர் வந்து இலகுவாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து கால்சியம் நைட்ரேட் கொடுத்தீங்கன்னா அந்த நைட்ரேட் போய் மறுபடியும் இலகுவாகும். அப்போ நம்ம வந்து கால்சியம் தேவை, நைட்ரேட் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கால்சியம் டயாசல்பேட் கொடுக்கலாம். இந்த கால்சியம் டயாசல்பேட் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ் இந்த மழை காலங்களுக்கு வரக்கூடிய பயிர்கள். இது பார்த்தீங்கன்னா பெட்டிஸில் வரக்கூடிய பொட்டாஸ் ப்ளஸ் சல்பர். பொட்டாஸ் 25%, சல்பர் 17%. இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, இது வந்து சல்பர் கொடுக்கக்கூடிய எந்த பயிராக தான் கொடுக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா வெங்காய காட்டுக்கு வந்து பொட்டாஸ் கொடுத்துட்டு அமோனியம் சல்பேட்டோ அல்லது மெக்னீசியம் சல்பேட்டோ கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய சமயங்களில் இதை கொடுத்தோம்னா, இந்த பொட்டாஸை கொடுத்தா அப்படின்னா அமோனியம் சல்பேட்டோ, மெக்னீசியம் சல்பேட்டோ வெங்காய காடு கொடுக்க தேவையில்லை. இப்போ பொட்டாஸ் கொடுத்து எந்தெந்த பேருக்கு நீங்கள் சல்பர் கொடுக்குறீங்களோ அந்த பயிருக்கெல்லாம் இந்த பொட்டாஸ் வந்து கொடுக்கலாம். பொட்டாசியம் ப்ளஸ் சல்பேட், பொட்டாசியம் டயாசல்பேட் இதுக்கு பேர். இப்போ நான் காமிச்சது இல்லாமல் சல்பரை கிரகிச்சு கொடுக்கக்கூடிய சல்பர் பாக்டீரியா இருக்குது. சல்பர் 20% கிடைக்குது, சல்பர் 55% கிடைக்குது. இந்த மாதிரி சல்பர் வந்து பல வடிவங்கள் நமக்கு கிடைக்குது. உங்களுக்கு எந்த சல்பர் கிடைக்குதோ, உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த சல்பர் வாங்கி யூஸ் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு சல்பர் வந்து ஒரு பயிருக்கு அவசியம் தேவை. இந்த பயிருக்கு தான் தேவை, இந்த பயிருக்கு தேவையில்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இது வந்து நுண்ணூட்ட கேட்டகரியில் வருது.
நுண்ணூட்டச்சத்துக்களை வந்து பயிருக்கு அவசியம் கொடுக்கணும். ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன். இந்த சல்பர் பற்றின மேலே எதுவும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நியூட்ரியன்ட்களை பற்றி பேசி வீடியோக்களை போட்டிருக்கு, நிறைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிதல் வரும். விவசாயிகள் வந்து அதை பார்த்துக்கிட்டு ஒரு பயிருக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உரங்கள் கொடுங்க. பக்கத்து காட்டுக்காரனை பார்த்து உரங்கள் கொடுக்காதீங்க. அடுத்து வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.